இப்போ நான் சொல்கிற விஷயத்த அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்களை வந்து ஒரு மனுஷனாக மதிக்க மாட்டாங்க, வெறும் பொருளாக தான் மதிப்பாங்க. நீங்கள் சாகிற வரைக்குமே நீங்கள் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கணும். நீங்களும் வேலை செய்யணும், உங்களோட பசங்களும் வேலை செய்யணும், அவங்களோட பசங்களும் வேலை செய்யணும். யாருக்கும் எந்த உரிமையும் கிடைக்காது. யாரும் படிக்க முடியாது, அவங்களோட உரிமையை கேட்க முடியாது, அவங்கள அடித்தாலும் கேட்க முடியாது, அவங்கள கொன்னாலும் கேட்க முடியாது. பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி அமெரிக்காவில் இருந்த கருப்பின மக்கள் ரொம்ப காலமாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இதை ஒழிச்சு கட்டுற விதமாக, இந்த அடிமைத்துவத்தை மொத்தமாக முடிக்கிற விதமாக 13வது அமெண்ட்மெண்ட், அதாவது 13வது சட்டத்திருத்தம் வந்து அமெரிக்காவில் பண்ணாங்க. அந்த சட்டத்திருத்தத்தை சைன் பண்ணவர் ஆபிரகாம் லிங்கன். அந்த சம்பவம் நடந்தது இன்றைக்கி, அதாவது February 1, 1865. இதுதான் மொத்தமாக ஸ்லேவரியை முடிச்சு கட்டுறதுக்கான ஒரு சம்பவமாக இருந்தது. இது கேட்க சாதாரணமாக இருந்தாலும் இந்த வாய்ப்பை அவங்க உண்டாக்குறதுக்கு நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, நிறைய பேர் போராட்டங்களில் இருந்திருக்காங்க, நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இதை வந்து ரெசல்யூஷனாக பாஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆபிரகாம் லிங்கன் சைன் பண்ணார். அவர் வந்து என்ன வேணால் பண்ணியிருக்கலாம், பட் அதை சைன் பண்ணதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி பொய்யான விஷயங்களாக இருக்கக்கூடாது, எல்லாருக்குமே அந்த உரிமைகள் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. அப்போ தான் அது முழுமையான ஃப்ரீடம். ஒயிட் பீப்புளுக்கு மட்டும் கிடைக்கிறது ஃப்ரீடம் கிடையாது. நம்ம நாட்டில் எதுவுமே நடக்கலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்ம ஊரில் கேஸ்ட் அப்படின்னு சொல்கிறது அங்கே ரேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே கேஸ்ட்டுன்னு பிரிக்கிறாங்க, ரேஸுன்னு பிரிக்கிறாங்க. ரெண்டுமே தப்பு தான். நீங்கள் கேஸ்ட்டு தேவையில்லை, சாதாரண மனுஷனாக இருந்தால் போதும், மனுஷனை பிரித்து பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எஸ்ன்னு சென்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் எத்தனை லைக் வருது அப்படின்னு.